இந்த வீடியோல ஒரு மிக அற்புதமான பயிற்சியை சொல்ல போறேங்க. இந்த பயிற்சி யாரு வேணாலும் செய்யலாம். சின்ன வயசுல இருந்து அது 50, 60 உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு பயிற்சியை செய்யலாம். இப்ப எல்லாம் உடனே எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, மனம் ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறேன் அப்படின்னு பல பேர் இதெல்லாம் நம்ம அதிகமா கேள்விப்படுறோம். நமக்கு சீக்கிரமா ஒரு ரிலீஃப் வேணும், அதாவது நம்ம உடனே ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு போகணும், நடந்தது எல்லாம் மறக்கணும் இப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது இருக்க போது. இது நான் மெடிடேஷன் சொல்றதை விட இது ஒரு தெரப்பி மாதிரி, மைண்ட் தெரப்பி மாதிரி. நமக்கு டிப்ரெஷனா இருக்கும் போது, இல்ல நெகட்டிவ் திங்கிங் வரும்போது, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப நம்ம நினைக்கும் போது உடனே நம்ம ஒரு ஹாப்பியான ஸ்டேட்டுக்கு போகணும், அந்த இறைவனோட ஒன்று கூடணும், நம்ம பிரசன்ட்ல வாழணும், நமக்கு எந்த ஒரு திங்கிங்கும் வரக்கூடாது, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? கட்டாயம் இந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்க. ரொம்பவே சுலபமான பயிற்சி. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா நெகட்டிவ் திங்கிங்கும் போயிட்டு உடனே ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. பயிற்சியை பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க கண் மூடி நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல நான் சொல்லிட்டு அப்புறம் நீங்க அப்புறமா கூட புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணலாம். முதல்ல பொறுமையா உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு பாறை மேல உக்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி சின்ன சின்ன மைனா சத்தங்கள், குருவிகள், சின்ன சின்ன சிட்டுக்குருவி சத்தம், மயிலோட சத்தம், அருவி வருது, பெரிய அருவி ஒண்ணு வருது, அந்த அருவியில இருந்து கீழே வருது அந்த தண்ணி சத்தத்தை எல்லாம் நீங்க கேக்குறீங்க. உங்களை சுத்தி எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை, எந்த ஒரு வண்டி சத்தமும் இல்லை. ஜஸ்ட் நீங்க அந்த குருவி சத்தத்தை மட்டும் கவனிக்கிறீங்க. அழகா கற்பனை பண்ணுங்க, இதெல்லாம் கற்பனை பண்ணுங்க. நீங்க தனியா ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி அழகழகான மரங்கள் இருக்கு. உங்களை சுத்தி சின்ன சின்ன குருவிகள், சின்ன சின்ன சிட்டுக்குருவி, மயில் சத்தம், அந்த அருவியிலிருந்து வர தண்ணி சத்தம், ஒரு அழகா மனதிற்கு நிம்மதியா இருக்கு. நம்ம இப்ப பிரசன்ட்ல வாழ்றோம். உங்களுக்கு நடந்த சோகங்கள், உங்களை ஏமாத்தின நபர்கள், இவங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு ஹாப்பியான லைஃப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இறைவனோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இறைவன் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இறைவன் ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் கேட்டுட்டு இருக்காரு. அழகா இறைவன் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் இறைவனை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்க காதுக்குள்ள வர அந்த சின்ன சின்ன சத்தங்கள் நீங்க ரசிக்கிறீங்க. ரொம்ப ஒரு பிளஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க. இறைவன் உங்களை அப்படியே கையோட கட்டி அணைக்கிறாரு. இறைவன் உங்களுக்குள்ள வந்து ரொம்ப நீங்க அழகா அந்த ஆனந்தத்துல சிரிக்கிறீங்க. இறைவனை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கூடவே இந்த சின்ன சின்ன குருவிங்க சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன மைனா சத்தம், கூன்னு அந்த வர சத்தங்கள், அந்த அருவியிலிருந்து கொட்டுற தண்ணி சத்தங்கள், இதெல்லாம் கேட்டு இருக்கீங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. டீப் மெடிடேஷன்ல போயிட்டீங்க. டீப் மெடிடேஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. கடந்த காலத்தை நினைச்சும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. இனிமே வரப்போற காலங்களை நீங்க சரணாகதி நிலையில இருந்துட்டீங்க. இனிமே வரப்போற காலங்கள் எல்லாம் நல்லதா நடக்கும். இனிமே வரப்போற காலங்கள் நான் மிக உயர்ந்த நிலைக்கு போவேன், அந்த இறைவனை சீக்கிரமா அடைவேன் அப்படின்னு உங்களுடைய மைண்ட்ல யோசிச்சுட்டே இந்த சத்தத்தை எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு சிரிப்பு உங்க முகத்துல. ஜஸ்ட் அப்படியே கவனிங்க, அப்படியே கவனிங்க, அப்படியே கவனிங்க. கண்ணை திறந்துடாதீங்க. அப்படியே கவனிங்க, அப்படியே கவனிங்க. அந்த சத்தத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுட்டே இருங்க. உங்களுடைய புருவ மத்திக்கிட்ட வாங்க. உங்களுடைய புருவ மத்திக்கிட்ட உங்களுடைய கவனத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய புருவ மத்திக்கிட்ட உங்களுடைய கவனத்தை கொண்டு வாங்க. ஜஸ்ட் அப்படியே அமைதியா கவனிங்க. அமைதியா அந்த இடத்த கவனிங்க. அமைதியா அந்த இடத்த அப்படியே கவனிங்க. பொறுமையா 2 கைகளை உரசி, பொறுமையா 2 கைகளை உரசி உங்க கண் கிட்ட கொண்டு வந்து பொறுமையா கண்ணை திறந்து பாருங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே வந்து ஒரு அந்த பிரசன்ட்ல எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி நான் இப்போ இருக்கேன். இது நான் எப்படி தியானத்துல வாழ்ந்தனோ அதே மாதிரி என்னுடைய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இறைவன் கூடிய சீக்கிரம் நான் எப்படி எல்லாம் இப்ப நான் சந்தோஷமா இருந்தனோ, என்னை சுத்தி ஒரு அழகான
இயற்கை வளங்கள் இருந்ததோ இதெல்லாம் வந்து எனக்கு நடத்தி கொடுத்துடுவாரு. சீக்கிரம் இறைவன் எனக்கு நடத்திடுவாரு. எனக்கு பரிபூரண அந்த நம்பிக்கை இருக்கு. இறைவன் ஒரு பொழுதும் என்ன கைவிட மாட்டாரு. இப்படியே நீங்க இப்ப கண்ணை திறந்துட்டு தான் நீங்க இதெல்லாம் பிரசன்ட்ல இப்ப பாக்குறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற பொருள், அது முன்னாடி யாரு இருந்தாலும், உங்களை சுத்தி ஒரு வீடுகள் எதுவா இருந்தாலும், அது வண்டி சத்தம், எந்த சத்தம் வந்தாலும், ஆனா இந்த சத்தத்தை நீங்க அப்படியே நீங்க தியானத்துல எப்படி இருந்தீங்களோ ஒவ்வொரு நாளும் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். 100% உண்மைங்க. நீங்க அதை தினந்தோறும், அதாவது நீங்க அதை ஆத்மார்த்தமா அப்படியே வாழணும். எனக்கு அது நடந்துட்ட மாதிரி, எனக்கு இதெல்லாம் நடந்துடுச்சு, எல்லாம் கிடைச்சிடுச்சு, நான் எந்த ஒரு மிகப்பெரிய இறைநிலையை அடைஞ்சிட்டேன், என்னை சுத்தி செடி அழகான பூக்கள் இருக்கு, அழகழகான பறவைகள், கிளி இருக்கு, சின்ன சின்ன பறவைகள் நான் வளர்க்கிறேன், அதுக்கு உணவளிக்கிறேன், இறை சிந்தனையிலேயே இருக்க, இறைவனை நினைச்சு அனுதினமும் நான் உள்ளம் மகிழுது. இப்படி ஒவ்வொரு நாளும் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண அந்த இறைநிலையும் சீக்கிரமா அடையலாம். உங்களுடைய மனநிலையும் எந்த ஒரு டென்ஷனும், எந்த ஒரு அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங் எதுவுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழலாங்க லைஃப்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு 1 மந்த் பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் பிராக்டிஸ் பண்ணிட்டு தியானத்துக்கு போனீங்கன்னா அப்படியே உங்களுடைய மனம் நிற்குங்க. 200% உண்மை. இந்த மாதிரி ஒரு 1 மந்த், அதிகபட்சம் 1 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது தியானத்துல போயிட்டு உக்காந்தீங்கன்னா உங்களுடைய மனம் அங்க எங்க அலைப்பாயாது. நீங்க ஒரே சிந்தனையில இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவீங்க. ஒரே சிந்தனையில இருந்து கொஞ்ச நேரத்துல எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவீங்க. இத நான் பண்ணி என்னுடைய சொந்த அனுபவத்துல உணர்ந்துதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பா இதை நீங்க பண்ணும் பொழுது அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கும் போது, அதாவது நம்மளா கண் மூடி இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி அந்த ஒரு சந்தோஷத்தை, இது நான் சொன்ன விஷயம் இல்லை, நீங்க எந்த விஷயத்த வேணாலும் திங்க் பண்ணலாம், இதையே தான் திங்க் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. உங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட், உங்களுக்கு கோவம் வரும்போதெல்லாம் சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரம், இந்த மாதிரி நேரத்தெல்லாம் நீங்க அடிக்கடி ரிமைண்ட் பண்ண உங்ககிட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராது. ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும். உங்களோட லைஃப்ல ஒரு கிளியர் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எதை பண்ணா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம், அந்த இறைவனையும் எப்படி போயிட்டு சீக்கிரமா நம்ம ரீச் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது உண்மையான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியுங்க. இந்த வீடியோ மிக யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா 100% இந்த வீடியோ ஒரு வேல்யூபிளான வீடியோ. மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.